நம்ம காவேரி வீட்டுக்கு போனோன்னு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. பாட்டி நம்ம காவேரியை பார்த்து, நீ கங்காவை பார்த்து என்ன கேள்வி இருந்த கங்காவை பார்க்க மாசமா இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு. இப்ப பாரு காவேரி பக்கத்துல எனக்கு மாசமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா நக்கல் பண்ணி பேசுறாங்க. இதை பார்த்த காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இந்த பக்கம் சாரதா அவளை இப்பதான் கொஞ்சம் பூசினாப்புல சந்தோஷப்பட்டு, நீங்க வேற அவளை கிண்டல் பண்ணி மறுபடியும் சாப்பிட விடாம அக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிறாங்க. தப்ப காவேரி ரொம்ப டென்ஷனா விஜய் கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் தான், இருந்தாலும் வருத்தமா இருக்கு அப்படி சொல்றாங்கன்னு நம்ம விஜய்கிட்ட பாட்டி சொன்னதுல சொல்றாங்க. இதை கேட்டோன்னே விஜய் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரமாவே தெரியுது, அப்பதான் எனக்கு நான் நினைச்சாலும் நடக்கும் அப்படி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு காவேரி ஆமா நீங்க நினைக்கிறீங்க அது என்ன நடக்கும் அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜய் ஆமா அப்பதானே உன்னை என் கூட சீக்கிரம் அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம காவேரி சொல்லுறாங்க, நான் இங்க பயந்து இப்படி சந்தோஷப்படுறீங்களா அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜய் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குதுக்குள்ள காரந்த பசுபதி தான் உன்னை சேர விடாம நான் இந்த மாதிரி சூழ்நிலை கூட உன் கூட இருக்க விடாம ஆக்கிட்டான். அவனை சீக்கிரமா கண்டுபிடிக்க நிவினோட உதவியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி சொல்றாங்க, அது எப்படிங்க முடியும், நிவினும் நம்ம கூட சேர்ந்தா பசுபதி தேடிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி மனசு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒன்னு நம்ம விஜய் சொல்றாங்க, பாலை கட் பண்ண உடனே நம்ம நிவினுக்கு கால் பண்ணி வர வச்சிருங்க. நிவினு வந்த உடனே நம்ம விஜய் போட்ட பிளான் எல்லாமே நிவினுக்கிட்ட சொல்லுவாங்க. நிவினு கிட்ட சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிவின் போட்டோ ஷூட் பத்தி எல்லாமே விஜய் கிட்ட சொல்றாங்க. இதுல கேட்டு விஜய் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அப்ப காவேரி தானே கர்வமா இருக்கா, அவளும் தானே போட்டோ ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு, நாளைக்கு எங்க வரும்னு சொல்லுங்க, போட்டோ ஷூட்டுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட பர்மிஷன் கேட்கலாம விஜய் சொல்லிடுறாங்க. அப்போ நிவின் கிட்ட பேசிட்டு நிவின் போகிறப்ப அந்த வழியை கரெக்டா நம்ம பசுபதி போறத பாத்துறாங்க விஜய். இதை பார்த்தோன்னு பசுபதி ஃபாலோ பண்ணி போய் நம்ம விஜய் பசுபதி சட்டையை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நீ பகல் நேரம் வெளியே சுத்தினா மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு நைட் நேரம் சுத்திட்டு இருக்காங்க, நீ எதிர்பார்க்கல இந்த இடத்துக்கு கரெக்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டையை போட்டு அப்படிச்சு நல்லா பலமா நம்ம பசுபதி போட்டு அடியில விழுத்துறாங்க. பசுபதி அடித்தாங்க உடனே மேலும் கை வச்சோம் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பலமா போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உடனே போகிற வழியில விஜய் நிவினுக்கு நம்ம குமரனுக்குலாம் கால் பண்ணி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நான் பசுபதியை பார்த்துட்டு பசுபதியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன், இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்தாங்கன்னு சொல்லி லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டு விஜய் போயிடுறாங்க. இந்த பக்கம் பசுபதி விஜய் போட்டு பலமாக அடிச்சுட்டு இருக்காங்க. தனியாக நீ மாட்டிக்கிட்டு இத்தனை நாளும் சகல கூட வந்துக்கிட்டு ரொம்ப கேவலமாக நான் நடத்தினால சும்மா விட மட்டும் நான் கொலை பண்ண போகிறேன் பார்த்துக்க அப்படி சொல்லி விஜய் எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் பசுபதி ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கனால விஜயால் தடுக்க முடியல. இந்த பக்கம் கரெக்டாக பசுபதி நம்ம பேண்ட்ல மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து நம்ம விஜய் மேலே குத்துறதுக்காக கையை ஊங்குறாங்க. அதே நேரம் கரெக்டாக நிவின் குமரன் ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு நம்ம பசுபதி அடிச்சு போட்டு எங்க விஜய் குத்த பாக்குறேன். அது மட்டும் இல்லாம நீ விஜய் கொள்ற அளவுக்கு பெண்ணு மனசாட்சி வரும் கொஞ்சம் மட்டும் இருக்கா, எத்தனை பேர் தான் கொள்ளுவா அப்படி சொல்லிட்டு நம்ம நிவின் நம்ம குமரன் ரெண்டு பேர் சேர்ந்து செம்ம கோவத்துல பசுபதி போட்டு அடியில வெளுத்து அங்கேயே கட்டி வச்சிடுறாங்க. நம்ம விஜய் நினைச்ச மாதிரி எப்படியும் பசுபதி மாட்டிக்கிட்டாங்க. பசுபதி கிட்ட புடத்துல பிடிச்ச கொடுத்து பசுபதி எல்லாம் உண்மையே வழி வருமா இல்லையா, கூடிய சீக்கிரம் விஜய் காவேரி எப்படிதான் ஒண்ணு சேர போறாங்க பொறுத்து வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாரெல்லாம் விஜய்க்காக ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ வீடியோக்கு லைக் பண்ணிருங்க.